ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அன்னவரம் கோயில் பிரசாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரசாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அரை கப் அளவுக்கு பான்சி கோதுமை ரவையை வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகணும். ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவின வெல்லம் ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 50 ml நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடே கம கமன்னு மணக்குதுங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. இது போல் நெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா ஸ்வீட் ரெடிங்க. கடைசியாக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான அன்னவர பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.